ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த செஷனில் நம்ம வந்து டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னா என்ன, ரவுட் 53 அப்படின்னா என்ன, எப்படி வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நம்ம டொமைனோட மேப் பண்ணுறது, எப்படி தேர்ட் பார்ட்டி டொமைன் கோடாடி, ஸ்கொயர் பிரதர்ஸ், ஹோஸ்டிங்கர் இந்த மாதிரிப்பட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி டொமைன் சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து எப்படி நம்ம வந்து ஏடபிள்யூஎஸில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகே, லெட் ஸ்டார்ட். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு லோக்கல் சிஸ்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 2 அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஒரு போர்ட்லேயும் இன்னொரு அப்ளிகேஷன் இன்னொரு போர்ட்லேயும் ரன் பண்ணுவோம். நார்மலி லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் கோலன் ஐபி அட்ரஸ் போர்ட் கொடுத்துருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 127.0.0.1 கோலன் 8000, 8001, 8082, 3000, 5000 இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு போர்ட் கொடுத்து நம்ம அப்ளிகேஷனாக ரன் பண்ணுவோம். ஓகே, மல்டிபிள் அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது மல்டிபிள் போர்ட்ஸில் வந்து ரன் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ப்ரொடக்ஷனில் சர்வர்ஸில் ரன் பண்ணும்போது அதுக்குன்னு வந்து அவங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஐபி அட்ரஸ் வந்து IPv4, IPv6ன்னு உண்டு. ஓகே, IPv4 அட்ரஸ் வந்து இது மாதிரி இருக்கும்னா, நார்மலாக வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து EC2வில் வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். IPv4 அட்ரஸ் வந்து இது மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது இதை மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நார்மலாக வந்து நம்ம வந்து க்ரோம்லேயோ இல்லைனா ஒரு ப்ரௌசர்லேயோ வந்து சர்ச் பண்ணும்போது என்னெல்லாம் டொமைன் வந்து சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து tesla.comனு அடிப்போம். இப்படி tesla.comனு சொல்லிட்டு அடிப்போம். அடுத்தது வந்து google.comனு சொல்லிட்டு அடிப்போம். இதை மாதிரி நம்ம வந்து நிறைய டொமைன்ஸை வந்து டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டொமைனையும் இப்படி டைப் பண்ணுறதுக்கு பதில் அதோட ஐபி அட்ரஸை டைப் பண்ணக்கூடியதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டொமைன் அட்ரஸை வந்து இதை மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் போர்ட்டில் வந்து மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதை டைப் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுற காண்டாக்ட்ஸ் சேவ் பண்ணி வச்சுப்போம்ல. இப்போது உங்கள்ட்ட ஒரு 1000 காண்டாக்ட் இருக்குது. 1000 ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட நேம் இல்லைனா யூனிக்காக அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்ம வந்து நேமில் வந்து கொடுத்து வச்சுருந்தோம்னா, நம்ம அந்த நேம் கால் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அந்த நம்பரை ஆக்சஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிப்போம். நம்பர் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போது அது வந்து சிம்பிளிஃபைட் மாதிரி குளோபலி வந்து இந்த நேம்ஸ் வந்து யூனிக். கூகுள் டொமைன் வந்து கூகுளை தவிர வேறு யார்ட்டையுமே இருக்காது. ஓகே, இப்போ இந்த டெஸ்லா டொமைன் வந்து இதை தவிர வேறு எங்கேயுமே இருக்காது. நீங்கள் இதை கால் பண்ணுறது மூலமாக அவங்க மேப் பண்ணி வச்சக்கூடிய ஐபி அட்ரஸுக்கு வந்து கால் பண்ணுறீங்க. ஓகே, இது மூலமாக நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான அந்த ஐபி அட்ரஸ் டைப் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஐபி அட்ரஸை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்கம் டு டெக் வித் பி சேனல், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, 3.80.167.105. ஓகே, இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் உங்களால் வந்து இந்த சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் வந்து இந்த டியூட்டோரியல் முடித்தோன்னா நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இது ஆக்சஸ் இருக்காது. இப்போது பார்த்தா இந்த ஐபி அட்ரஸ் வந்து இப்போ எனக்கு இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணாலும் போயிடும். இப்போ இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா ஐபி அட்ரஸ் மாற வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை மாதிரி நம்ம வந்து குளோபலாக வந்து ஒரு சர்வர்ஸில் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ google.comக்கு பதில் 3.80.167.105 இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே, இதை மாதிரி அடுத்தது ஏதாவது கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், அதுக்கும் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வெப்சைட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கிறத யோசிச்சு பாருங்கள். அதை ஈஸியாக்கிறதுக்கு தான் வந்து குளோபலி வந்து ஒரு நேமிங் சிஸ்டம், டொமைன் நேம் சிஸ்டம். ஓகே, குளோபலி வந்து ஒரு நேமு, நம்ம வந்து அந்த நேமை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து அதை வாங்கிக்கலாம் பே பண்ணி. ஓகே, அந்த வாங்கின அந்த நேமை வந்து நம்ம ஐபி அட்ரஸ் கூட நம்ம எந்த சர்வர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த சர்வரில் வந்து நம்ம டொமைனை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் டொமைன் நேம் சிஸ்டம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக உள்ள வீடியோஸில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதை மாதிரி வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான் வந்து கோடாடி, ஸ்கொயர் பிரதர்ஸ், ஹோஸ்டிங்கர் அந்த மாதிரி. ஓகே, இதை மாதிரி தான் ரவுட் 53. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு டொமைன் வாங்குறதா இருந்தால் இதுக்குள்ளேயுமே வாங்கிக்கலாம். எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு AWSல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கன்சோலில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வீசஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நீங்கள் சர்ச் பண்ணாலே ரவுட் 53 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் இதை மாதிரி காமிக்கும், ஸ்கேலபிள் DNS அண்ட் டொமைன் நேம் சிஸ்டம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகே, இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு டொமைனை ரெஜிஸ்டர் பண்ண முடியும், உங்கள் டிஎன்எஸை வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும், தேர்ட் பார்ட்டி டிஎன்எஸை. ஓகே, இப்போது ஒரு ரவுட்லேருந்து இன்னொரு ரவுட்டுக்கு வந்து உங்களால் ரீடைரக்ட் பண்ணி விட முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 1 by 1 வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போது கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெஜிஸ்டர் ஏ டொமைன்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு டொமைனே வாங்கலை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் டொமைன் கிளிக் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டொமைன் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டியில் வேறு ஏதாவது இதை தவிர ஏடபிள்யூஎஸில் வேறு எது நம்ம சொன்னாலுமே தேர்ட் பார்ட்டி தான். ஓகே, இப்போ அங்கேருந்து பார்த்தாச்சுன்னா இந்த ஏடபிள்யூஎஸ் வந்து தேர்ட் பார்ட்டி. இப்போது கோடாடி, ஹோஸ்டிங், இந்த மாதிரி ஸ்கொயர் பிரதர்ஸ் இந்த மாதிரி படத்தில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டொமைன் கிளிக் பண்ணி உங்கள் டொமைன் நேமு எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து ஓனர்ஷிப்பை வந்து வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹோஸ்டட் சோன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் ஏதாவது டொமைன் வாங்கியிருந்தீங்கன்னா இவங்க இதை மாதிரி வந்து டிஎன்எஸ் ஹோஸ்டட் சோன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டட் சோன் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஏடபிள்யூஎஸ்லேயும். ஓகே, அதுக்குள்ள ஆப்ஷன் தான் வந்து ஹோஸ்டட் சோன். இது வந்து நம்ம டொமைனோட ஹெல்த் செக்கு, இதை டிராஃபிக்கை வந்து மாற்றி விட்றது, கான்ஃபிகர் ரிசால்வர்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். நார்மலாக உள்ளது ரெஜிஸ்டர் டொமைன் ஹோஸ்டட் சோனை தான் நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எப்படி வந்து ஒரு டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நான் இப்போ இதில் கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான டொமைனை வந்து நம்ம டைப் பண்ணி பார்த்துக்கலாம். சர்ச் பண்ணிவிட்டு இது அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீஜர் செக்அவுட் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு டொமைன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் இதில் நீங்கள் க்ரியேட் ஹோஸ்டட் சோன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கலாம். நம்ம க்ரியேட் ஹோஸ்டட் சோன் கொடுத்துட்டு நம்ம கோடாடியிலே வச்சுட்டு இல்லைனா வந்து ஒரு ஹோஸ்டிங்கர்லேயே வச்சுட்டு நம்ம வந்து அங்கேருந்து நம்ம டொமைனை வந்து இதில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் க்ரியேட் ஹோஸ்டட் சோன் கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நான் என்னோடய டொமைனை வந்து டைப் பண்ணோம். இப்போ நான் நார்மலாக வந்து ஒரு கோடாடியில் வந்து ஒரு டொமைன் வாங்கி வச்சுருக்கேன், futureindustrial.com அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டொமைனை நான் காப்பி பண்ணி இப்போ இந்த ஹோஸ்டட் சோனில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனில் தான். ஓகே, இது வந்து பப்ளிக் ஹோஸ்டட் சோன். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா தான் நம்மளால் வந்து பப்ளிக்கால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, எந்த இன்டர்நெட் மூலமாக நம்ம எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பப்ளிக் ஹோஸ்டட் சோன் கொடுக்கணும். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஐபியில் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பப்ளிக்கே கொடுத்துக்கலாம். வேறு எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ நான் க்ரியேட் ஹோஸ்டட் சோன் கொடுத்துட்டேன்னா ஒரு சோன் க்ரியேட் ஆகிடும். ஆனால் இதுக்கும் நம்ம டொமைனுக்கும் இன்னும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து டொமைன் வந்து அங்கே இருக்குது, நம்ம வந்து இங்கே ஒரு ஹோஸ்டட் சோன் அந்த நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இதை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும் கரெக்டாக. இது வந்து நம்ம வந்து இது க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஹோஸ்டட் சோன் வந்து அந்த டொமைனோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஹோஸ்டட் சோனை கோடாடியிலேருந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த நேம் சர்வர்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த நேம் சர்வர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து காப்பி பண்ணி இதை மாதிரி டிஎன்எஸ் இருக்கும். ஓகே, எல்லா ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ்லேயும் டிஎன்எஸ் ப்ரொவைடர்ஸ்லேயும் இதை மாதிரி வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, இதில் வந்து நேம் சர்வர்ஸ்ன்னு இருக்கும். நேம் சர்வர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் நேம் சர்வர்ஸ் கொடுக்கணும். சேஞ்ச் நேம் சர்வர்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து ஏற்கனவே டிஃபால்ட்டாக வந்து நேம் சர்வர்ஸ் இருக்கும். ஓகே, அதை நீங்கள் ஐல் யூஸ் மை ஓன் நேம் சர்வர்ஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஹோஸ்டட் சோனோட எல்லா நேம் சர்வர்ஸையும் வந்து டாட் இல்லாமல் காப்பி பண்ணி நம்ம வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து நீங்கள் எந்த ப்ரொவைடர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இது பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா இது வந்து தேர்ட் பார்ட்டி கோடாடிட்ட வந்து நம்ம ஏற்கனவே அவங்க வந்து ஒரு நம்மளுக்கு டொமைன் வாங்கும்போதே ஒரு ஹோஸ்டட் சோன் அவங்க க்ரியேட் பண்ணி தந்திருப்பாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் கண்ட்ரோல், இந்த டொமைன் டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட்டோட கண்ட்ரோல் எல்லாமே இவங்களோட ஹோஸ்டட் சோன்லேருந்து நம்ம வந்து நம்ம ஏடபிள்யூஎஸில் உள்ள ரவுட் 53க்கு வந்து மாறிடும். ஓகே, இது மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சேவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கேட்கும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூ. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம நேம் சர்வர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டொமைனை வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு மாற்றிட்டோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஹோஸ்டட் சோன் நம்ம தேர்ட் பார்ட்டிக்குள்ளே நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த நேம் சர்வர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம டொமைனில் வந்து நம்ம டொமைனோட டிஎன்எஸ் ப்ரொவைடரில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா க்ரியேட் ரெக்கார்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இதில் சப் டொமைன், இது வந்து டொமைன், இதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற www டெஸ்ட் டாட் டெவ் டாட் இது மாதிரி நம்ம எது கொடுக்குறதா இருந்தாலுமே அது வந்து ஒரு சப் டொமைன். ஓகே, இப்போ நான் இதில் வந்து சும்மா
TWB அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இப்போ இந்த ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணி இதில் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இதில் வந்து நான் இப்போ இதில் 1 minute கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிரியேட் ரெக்கார்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது நம்ம வந்து இந்த futureindustriallaw.com ஓகே twb.futureindustriallaw.com கிளிக் பண்ணி பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், futureindustriallaw.com twb.futureindustriallaw.com நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணிட்டோம். ஐபி அட்ரஸ் மூலமாகவும் பண்ண முடியும், இது மூலமாகவும் பண்ண முடியும். இந்த ரெண்டில் நம்ம எதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து டொமைன் நேம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஐபி அட்ரஸை விட. ஓகே, கூகுள், டெஸ்லா இது மாதிரி நம்ம வந்து ஒரு டொமைனை வந்து ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, இவ்வளோ தான் டிஎன்எஸ். ஓகே, இதில் வந்து நம்ம இப்போது ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, கிரியேட் ரெக்கார்டில் நம்ம வந்து இப்போது இதில் நம்ம சப்டொமைன்ஸ் கொடுத்துட்டோம். இதில் ஏ ரெக்கார்டு வந்து நம்ம வந்து AWS ரிசோர்ஸஸ்க்கு நம்ம வந்து இப்படி பாயிண்ட் பண்ணி அனுப்பி விடலாம். இப்போ www இப்போ TWB கொடுத்த மாதிரி நான் வந்து எந்த நேம் வேணாலும் கொடுத்து இதில் வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டேன் நாங்கள் மாறிடும். ஓகே, இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அலியாசன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு AWS ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, ஏபிஐ கேட்வே, அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர், எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்கு, க்ளவுட் டிஸ்ட்ரிபியூஷன், இதை மாதிரி AWS S3 ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங், இதோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிளேலிஸ்ட்டில் ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். நான் வந்து லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, கொடுத்துட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏ கொடுத்த ஐபி விசிட்ஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். சிநேம் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு டொமைனை இன்னொரு டொமைனுக்கு நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி விடலாம். இந்த டொமைன் கால் பண்ணால் இன்னொரு டொமைனுக்கு போகிற மாதிரி நம்ம வந்து மாற்றி விடலாம். டிராஃபிக் டு அனதர் டொமைன். எப்படின்னா நம்ம வந்து இப்போது இங்கே பாட் பார்த்தீங்கன்னா தெரியும், bard.google.com சர்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஜெமினிக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து இந்த சிநேம் ரெக்கார்டோட வேலை. சொல்லப்போனால் இந்த சிநேம் ரெக்கார்டை ரவுட் டிராஃபிக்ஸ் டு அனதர் டொமைன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அடித்தது வந்து bard.google.com, ஆனால் அது போனது வந்து gemini.google.app. ஓகே, இதுதான் வந்து ரீடைரக்ஷன். ஓகே, இதை மாதிரி வந்து அடுத்தது TXT ரெக்கார்ட் இருக்குது, இமெயில்ஸ் நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. இதை மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து நம்ம டொமைன் அட்ரஸை வந்து என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆதென்டிகேட் பண்ணுறதுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இது மாதிரி ஃபர்தராக வந்து அட்வான்ஸாக உள்ள வீடியோஸில் வந்து நம்ம வந்து இது ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸாக வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததே வந்து நார்மலாக வந்து டெவலப்மெண்ட்டுக்கு போதும். ஓகே, இது மாதிரி நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா டெக் வித் பி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.